Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் மணியன்குழி புறாவிளை குண்டும் குழியுமான சாலையில் அரசு பேருந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மணியன்குழி புறாவிளை சாலை பல ஆண்டுகளாக செப்பனிடப்படாமல் குண்டும் குழியுமாக மழைநீர் தேங்கி காட்சியளிக்கிறது. ஆதிவாசி பழங்குடியின மக்கள், மாணவர்கள் மற்றும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் பயணிக்கும் இந்த சாலையில் வாகனங்கள் கவிழும் அளவில் உள்ள பள்ளத்தில் அரசு பேருந்து தத்தளித்து செல்கிறது. இதுகுறித்து விடியா திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கிராம சாலை விரிவாக்கத்திற்காக பட்டா நிலத்தை அதிகாரிகள் கையகப்படுத்த முயன்றனர். வடுகப்பட்டி கிராமத்தில் நிர்மலா என்பவரின் பூர்வீகமாக பட்டா உள்ள விவசாய நிலத்தை எவ்வித முன்னறிவிப்போ துண்டறிக்கையோ கொடுக்காமல் அரசு அதிகாரிகள் கையகப்படுத்த முயன்றனர். அப்போது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் நில உரிமையாளரின் உறவினர்கள் இதுகுறித்து வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் மாடல் அரசு விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் காப்பதில் அக்கறையின்றி இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். இதை பற்றி நாங்கள் தாசில்தார் ரமேசர் கந்தர்வாக்கோட்டையில் இருக்கார், அவர்கிட்ட போய் பேசினதுக்கு அவர் சொன்னார், இருக்கிற ரோட்டில் ரோடு போட்டுக்கோங்க, உங்கள் விவசாய நிலத்தை நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி 10 நாள் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கே எங்களுக்கு உடனே எல்லாருமே பேசின பேச்செல்லாம் மாற்றி இன்றைக்கே எங்களுக்கு ரோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பகுதியில் காவிரி கூட்டு குடிநீரை தனது சொந்த வீட்டிற்கு நேரடியாக பைப்லைன் எடுத்து தண்ணீரை பேரூராட்சி திமுக செயலாளர் வீணாக்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாடிக்கொம்பு பேரூர் திமுக செயலாளர் ராமலிங்கம் என்பவர் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் குழாயை நேரடியாக தனது வீட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீர் தொட்டியில் இணைத்துள்ளதாகவும், தொட்டி நிரம்பியவுடன் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் கழிவுநீர் வாய்க்காலில் ஆறு போல் செல்கிறது என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் தாடிக்கொம்பு பேரூராட்சி திமுக தலைவர் கவிதா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கட்சி பெயரை பயன்படுத்தி திமுகவினர் தொடர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வள்ளல் சீதக்காதி சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக கூட்டம் நடத்தி திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்தனர். கீழக்கரையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய சாலையான வள்ளல் சீதக்காதி சாலையை ஆக்கிரமித்து திமுகவினர் கூட்டம் நடத்தியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த சாலையில் மற்ற கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி மறுக்கப்படும் நிலையில் திமுக கட்சிக்கு மட்டும் எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யாமல் விடியா திமுக அரசின் ஏவல் துறை வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை தகாத வார்த்தைகளால் திட்டி தனியார் பேருந்து ஓட்டுநர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் இருந்து வந்தவாசி செல்லக்கூடிய அரசு பேருந்து ஓட்டுநர் நரசிம்மன் என்பவருக்கும் தனியார் பேருந்து ஓட்டுநர் அரவிந்தன் என்பவருக்கும் இடையே பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது நரசிம்மனை அரவிந்தன் தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தனியார் பேருந்துகளுக்கு ஆதரவாக செயல்படுவதால் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைக்குள் மழைநீர் ஒழுகியதால் மாணவர்கள் கடும் அவதியடைந்தனர். இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயிலும் ஓடுகள் வேயப்பட்ட வகுப்பறையில் மேற்கூரை சேதமடைந்ததால் திடீரென பெய்த மழை காரணமாக வகுப்பறைக்குள் மழைநீர் ஒழுகியது. பள்ளிக்கு வந்த மாணவர்கள் மழைநீர் ஒழுகி கிடந்த வகுப்பறைக்குள் அமர்ந்து பாடம் படிக்க முடியாமல் மிகவும் அவதியடைந்தனர். இது தொடர்பான வீடியோ குறித்து பொள்ளாச்சி கல்வி மாவட்ட அதிகாரியிடம் கேட்டபோது பள்ளி நிர்வாகம் சார்பில் இதுவரை தகவல் தெரிவிக்கவில்லை என அலட்சியமாக பதிலளித்துள்ளார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு பள்ளிகளில் பழுதடைந்த வகுப்பறைகளை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் மருந்துகளை பொறுப்பற்ற முறையில் தூக்கி போட்டு விளையாடும் பயிற்சி மாணவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளையும் நோயாளிகளின் உறவினர்களையும் அவமதிக்கும் வகையில் பயிற்சி மாணவர்கள் செயல்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய மருந்துகளை பயிற்சி மாணவர்கள் பொறுப்பற்ற முறையில் தூக்கி போட்டு விளையாடும் காட்சிகள் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு போல் பொறுப்பற்ற முறையில் பயிற்சி மாணவர்கள் செயல்படுவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் அருவி பகுதியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6,000 கன அடியில் இருந்து 10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் சினியருவி, ஐந்தருவி, மெயினருவி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளித்து வருகிறது.